காலேஜுக்கு எந்த பக்கம் போகணும்? காலேஜ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். வீட்ல இருந்து எப்படி போறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். செகண்ட் லெஃப்ட் எடுத்து அப்படியே திரும்பணும். ஓகே. சாரி. நான் வேணும்லாம் பண்ணல. எல்லாம் இருக்கிறத நான் கவனிக்கல. நீங்க என்ன டிராப் பண்ணணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. ஏன்? நான் காலேஜ் பஸ்லயே போயிருப்பேன். அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நாள் தானே. என்ன எங்கேயே ஓரமா நிப்பாட்டினாலும் எனக்கு ஓகே தான். அதென்ன நீ பாதியிலே இறங்குறதுலே குறியா இருக்க? என்ன டிராப் பண்ணிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுன்னா உங்களுக்கு லேட் ஆயிரும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உன்னை பாதியில எல்லாம் இறக்கி விட மாட்டேன். நானே டிராப் பண்ணிடுறேன். சார் சொல்லுங்க சார். சார் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன் சார். உடனே வரணுமா? சரி சார், நான் வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. அவசரமா ஸ்டேஷன் போகணும். எனக்கு புரிஞ்சுது. நான் ஆட்டோ பிடிச்சு காலேஜுக்கு போயிடுறேன். வேணும்னு எதுவும் பண்ணல. டிராப் பண்ண பிடிக்காம யாரையோ சொல்லி போன்லாம் பண்ண வைக்கல. நிஜமாவே வேலை வந்துருச்சு. நான் தான் எனக்கு புரிஞ்சதுன்னு சொன்னேன்ல. இன்னும் எவ்வளவு நேரம் காட்டுது? இன்னும் 7 minutes காட்டுது. இன்னும் புக் ஆகல. ஆனா ஆயிடும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல ஆட்டோ வந்தோடனே போறேன். புக் ஆயிடுச்சு. புக் ஆயிடுச்சா? கிளம்புங்க. அதான் புக் ஆயிடுச்சுல. இல்ல ஆட்டோ வர வரைக்கும் வெயிட் பண்றேன். ஆட்டோ நம்பர் என்ன? டிரைவர் தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. 90 rupees காட்டுது. என்னண்ணா டபுளா கேக்குறீங்க? இல்லண்ணா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் கேன்சல் பண்ண மாட்டேன், நீங்களே பண்ணிக்கோங்க. 200 கேக்குறாரு. கேன்சல் பண்ண சொல்லு. பீக் ஹவர்ஸ்ல ஆட்டோ புக் பண்றதே கஷ்டம். ஆட்டோ SRP காலேஜ் போலாம் சார். எவ்வளவு? 120 ரூபா சார். 100 ரூபா ஓகேவா? சரிங்க சார். பேர் என்ன? மணிகண்டன் சார். ஓகே, டிராப் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல சொல்லிடு. சரிங்க சார். தேங்க்ஸ். எக்ஸாம் எழுத போறேன். நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன். ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. ஓ பரவாயில்லையே, சூப்பர்ப்பா. தேங்க்ஸ். சுரேஷ் என் தம்பி, அவனும் போலீஸா தான் இருக்கான். சப் இன்ஸ்பெக்டர். ஆமா, மீனாக்கா சொல்லிருக்காங்க, தெரியும். ஓ என்னைக்குப்பா எக்ஸாம்? நாளைக்கு எக்ஸாம்னா எங்க ஊர்லயே ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. ஆனா அதோட மெயின் சென்டர் இங்க தான் இருக்கு. சோ அதான் ஒரு நாள் எக்ஸாம்க்கு முன்னாடி சின்னதா ஒரு கோச்சிங் கொடுக்கறாங்க. எக்ஸாம் எப்படி எழுதணும், பேப்பர்லாம் எப்படி இருக்கும், அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் இங்க சொல்லி கொடுக்கறாங்க. ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லப்பா? ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் என் ஸ்கூல் சீனியர் தான். அவருமே எக்ஸாம் எழுதினாரு. 3 தடவை எக்ஸாம் எழுதி 3வது அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் ஆனாரு.